உன்னை யாரும் இங்க வர சொன்னா? இன்னொரு தடவை இத பத்தி பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி சும்மா ஜாலியா தானே பேசுன, எதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிற? பின்ன என்னடி, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? எங்க அப்பா சந்தோஷமா என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பல, அர்ச்சதை போடல, வாய்க்கரிசி போடுறேன்னு ஏன் முன்னாடியே சொன்னாரு. இப்ப கூட என்னால அவரை விட்டு கொடுக்க முடியல சுதா. அவரு வேணா என்ன பொண்ணா பார்க்காம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இருக்க முடியாதுல்ல. நான் எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்ல. கல்யாணம் ஆகி வந்த வீட்லயும் என்னோட மாமியாருக்கு என்ன பிடிக்கல. நான் அந்த வீட்ல எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இந்த வீட்லயும் இருக்க போறேன். பிறந்த வீட்ல எங்க அப்பாக்கு என்ன பிடிக்கல, புகுந்த வீட்ல மாமியாருக்கு என்ன பிடிக்கல. அங்க இருந்த பூங்கொடி தான் இங்கேயும். என் நிலைமை மாறவே போறதில்ல. ஏய் சாரிடி, உன் மனச புரிஞ்சுக்காம நான் தான். பரவாயில்ல விடு. ஆனா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன். அப்பாவை சமாதானப்படுத்துவேன், எங்க அத்தை மனச மாத்தி காட்டுவேன். எல்லாத்துக்கும் மேல நான் படிச்சு ஆசைப்பட்ட மாதிரி பெரிய டிகிரி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. புரியுது பூங்குடி, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. அம்மா. மாமா வாங்க மாமா. ஏம்மா என்னாச்சு? முகமெல்லாம் இப்படி வாடி போய் கிடக்கு. இல்ல மாமா, சாதாரணமா தான் இருக்கேன். இந்த பாருமா, நீ கண்டதையும் மனசுல நினைச்சு உன்னை கஷ்டப்படுத்திக்காத. உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா, சரியா? ஏமா, பிரச்சனைங்க வரப்போகத்தான் செய்யும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு என்ன குறைனாலும் தயங்காம இந்த மாமா கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணி தர்றேன். சரிங்க மாமா. சரி, நாம கிளம்பணும். உன் அத்தை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா சாமா. அம்மா தண்ணி. சரவணா, டே சரவணா. அப்பா. டே பேபி, எங்கடா சரவணா? எங்கடா? உள்ள ரூம்ல தான் பாருக்கான். போய் கூட்டு வா. இதோ வரேன்ப்பா. போ. அப்பா சொல்லுங்கப்பா. நீங்க இன்னைக்கு தோட்டத்து பங்களாவுக்கு போகணும். நீயும் பூங்குடியும் கிளம்புங்க. சரிங்கப்பா. போங்க. மகேஸ்வரி, பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவிடு. அதான் ஏற்கனவே பண்ணியாச்சு. அது வேற இது வேற. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் இல்லையா? நம்ம குடும்பம் தலைக்கணும் இல்லையா? அதான் மனசார ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. பூங்குடி, என்னம்மா பாத்துட்டு நிக்கிற? மாமியா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன மகேஷ், பிள்ளைங்களை வாய் நிறைய சொல்லி வாழ்த்து. நல்லா இருங்க, குடும்பம் தழைச்சு ஆலமரமா வளரணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரிம்மா, போதும் போதும், எந்திரிங்க. இத பாருங்க, மகேஸ்வரி ஒருத்தியோட ஆசீர்வாதம் மட்டும் போதும், நீங்க நல்லா இருப்பீங்க. சரி மகேஷ், நான் கொண்டு போய் பிள்ளைங்களை தோட்டத்தில் விட்டு வந்துடுறேன். என்ன, வாங்க போலாம். அம்மா சரி மாமா. போயிட்டு வரலாம். போயிட்டு வரோம்டா. சரிடா. போயிட்டு வரேங்க அத்தை. அம்மா தண்ணி. சரி வாடா போலாம். ஏன் மகேஷ், வர வர உன் புருஷனோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அடக்குறேன், மொத்தமா அடக்குறேன்.
எரியறத பிடுங்கினா கொதிக்கிறது நின்றுன்னு சொல்லுவாங்கல்ல. எங்கே சுவிட்ச் போட்டால் எந்த லைட் ஆஃப் ஆகும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். மா இதுங்க பண்றதெல்லாம் பார்த்தா வாந்தி வருதுமா. எனக்கு அப்படியே ரொம்ப எரிச்சலா இருக்கு. நீ டென்ஷன் ஆகாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அப்பா கொஞ்சம் தள்ளுங்கப்பா. பார்த்து. மருமகளே, இதுதான் எங்க பரம்பரை வீடு. எங்க பாட்டம் பூட்டம் காலத்திலிருந்து கல்யாணம் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தம் இங்க தான் நடக்கும். அப்படி ஒரு சம்பிரதாயம். சரவணா, எனக்கும் பாக்கியத்துக்கும் கல்யாணமாகி இங்க தான் எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சு. ஆ அடுத்த வருஷமே நீ பிறந்துட்ட. மகேஸ்வரிக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு இங்கே தான் சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சு. அடுத்த வருஷமே நவீன் பைய பிறந்தான். நான் ஆசைப்பட்ட மாதிரியே உங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷமே உங்களுக்கும் குழந்தை பிறந்து நம்ம வம்சம் நல்லா தழைக்கணும்பா. மருமகளே, உன் போனை கொடு. அட குடுமா, குடு. சரவணா, உன் போன எதுக்கு? குடுறா. மருமக கேட்டதும் கொடுத்துருச்சுல, நீயும் கொடு. அட குடு குடு. சரி, இத பாருங்க. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாரும் போன்லயே பல்லு விளக்கி, போன்லயே சாப்பிட்டு, போன்லயே தூங்கி, போன்லயே வாழ்க்கையவே வாழ்ந்துடுறீங்க. மனசு விட்டு பேசுறதெல்லாம் மலையேறி போச்சுமா. இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீங்க போனை தொடவே கூடாது. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசணும். அதுக்கு இது தடையா இருக்க கூடாதுப்பா. நான் இதை எடுத்துட்டு போயிடுறேன். அப்பா, பேபி பேசுவான்ப்பா. அவங்ககிட்ட ஏதாவது பேச வேணாமா? நீ ஒன்னும் பேச வேண்டாம். அந்த பையன்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. இல்லப்பா, போன் ஏதாவது வந்துச்சுன்னா கொடுங்கப்பா. டேய், அப்பா சொல்றேன்ல, அப்புறம் என்ன, போ. இன்னைக்கு ஒரு நாள் நீ என் மருமக, அதான் உன் பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான் பேசணும். வெளியாளுங்க சகவாசமே இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரி சரி. போ, போன்னு சொல்றல, போ. சுதா, அப்பா, இந்த 9 to 10 நல்ல நேரம்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் நீ மருமகளையும் சரவணனையும் ரூம் அனுப்பணும். சரிங்கப்பா. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி சரி, கூட்டு போ. போ, பேக் கொடுங்க. போங்கப்பா. வரோம்ப்பா. போயிட்டு வரேன் மாமா. நல்லதுமா.